யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை சொல்லிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதிக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நாம் ஆரம்பிப்போம். எங்கள் கர்த்தராகிய ஆண்டவரே, அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனா காலத்திலும் தகப்பனே எங்களை நல்லபடியாக பாதுகாத்து வருகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பாராட்டிய நல்ல தயவுக்காக நன்றி தகப்பனே. இப்போதும் நீங்கள் உங்கள் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களோடு பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை, வெறும் மண்ணான மனுஷங்க. தேவரீர் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கப்பா. உங்கள் வார்த்தை மூலம் ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் நீங்கள் பேசும்படிக்கு ஜெபிக்கிறோம். பேசுகிற என்னை ஆண்டவரே தாழ்த்தி உங்கள் கரத்தில் தருகிறேனப்பா. துதியும் கனமும் மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்திக்காக உங்களுடைய வார்த்தையின்படியே அப்படி என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் மத்தேயு 7:17 இப்படியாக வாசிக்கிறோம். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. மேலும் தொடர்ந்து நாம் வாசித்தால் மத்தேயு 7:20 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்கிறவன் என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, ஆனால் என்னுடைய பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என்று சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். அவருடைய சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்கிறது? அவருடைய சித்தம், ஒரு அப்பா இப்போ இருக்காங்கன்னா ஒரு மகன் அப்பா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை என்றால் அவருடைய சித்தத்தின்படி செய்யாதது போலதான் அது. அதுபோலவே அவருடைய வார்த்தை தான் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை பற்றி ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி, ஒரு கடல் மாதிரி, அதிலே ஒரு சின்ன ட்ராப்பாக மட்டும், ஒரு சின்ன ட்ராப் அளவு மாத்திரம் கூட நாம் இன்னும் தியானிக்கலைன்ட்டு நான் சொல்லுவேன். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஊழியக்காரங்களுக்கு தேவனுடைய வசனம் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுகிறது. அவங்களுக்கு எப்படி அவங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அப்படி அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு டிராப் அளவு கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அது ஒரு பெரிய கடல் மாதிரி. ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்க புதிய புதிய விளக்கங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு புதிய புதிய விளக்கங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்பொழுதும் எப்படி கனி கொடுக்க வேண்டும்? கிறிஸ்தவர்களாகிய நாம் வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், ஆனால் எப்படி கனி கொடுக்க வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கணும். முதலாவதாக அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கணும், வாசிக்க வேண்டும், பின்பு அதன்படி செய்ய வேண்டும். சைக்கிள் ஓட்டுவது எப்படி என்று ஒரு பெரிய பக்கத்திற்கு கட்டுரை எழுதி வைத்துவிட்டு அதன் பிறகு சைக்கிள் மேலே ஏறி உட்கார்ந்தால் நம் சைக்கிளை ஓட்ட முடியாது. அதில் உட்கார்ந்து பெடலிங் பண்ணி ஹேண்டில் பார் பிடித்து பிராக்டிஸ் செய்ய வேண்டும்.
பல முறை விழுந்தும் எழுத வேண்டும். அது போலவே தான் தேவ வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிராக்டிஸ் செய்ய வேண்டும். அப்போதுதான் அது பலன் கொடுக்கும். வெறுமனை வாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே அதை அப்ளை பண்ண வேண்டும், பிராக்டிஸ் செய்ய வேண்டும். இப்படி நிறைய பேர் வேதாகமத்தை வாசித்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க தன்னை அர்ப்பணித்தவர்கள் பல பேரை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஒரு சிலரை மாத்திரம் நாம் இன்று பார்க்க போறோம். முதலாவதாக மரியாள் சொல்வதை பாருங்கள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவது. இப்படியாக வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவது என்று மரியாள் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி செய்ய மனதாக இருந்தார்கள். அதனால்தான் மீட்பின் திட்டம் நிறைவேறியது. அவருடைய வார்த்தை அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை மாமிசமாகி உடல் எடுத்து உலகிற்கு வந்தார். அடுத்தபடியாக நாம் பார்க்க பேதுரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே, அதற்கு பேதுரு, ஐயனே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அப்படி வலையை போட்ட பொழுது 2 படகுகள் அமிழத்தக்கதான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் தான் நித்திய ஜீவனை கொடுப்பதாக பேதுரு நன்றாக அறிந்திருந்ததால் தான் அவர் இவ்வாறு கூறுகிறார். யோவான் 6:60 நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவரே, யாரிடத்தில் மூன்றாவதாக நாம் ஒரு 100க்கு அதிபதியை பார்க்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நாம் இவரை பற்றி வாசிக்கிறோம். தன்னுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரணவாசியாய் இருந்தபோது அவனை குணமாக்க இயேசுவிடம் வேண்டிக் கொள்ள யூதர்களின் மூப்பர்களை அனுப்புகிறார். இதில் பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஒரு புறவினத்தாரான மனிதனுக்காக யூதர்களின் மூப்பர்கள் இயேசுவிடம் அனுப்பப்படுகிறார்கள். அந்த மனிதருடைய வாழ்க்கை யூதர்களாலும் நற்சாட்சி கொடுக்கப்பட்டதா இருந்தது. மத்தேயு நற்செய்தியாளர் அந்த 100க்கு அதிபதி நேரடியாக இயேசுவிடம் வேண்டுவதாக குறிப்பிடுகிறார். ஒரு வார்த்தை சொல்லும், அந்த வார்த்தையின்படியே சுகம் கிடைக்கும் என்று சொன்ன அந்த 100க்கு அதிபதியின் விசுவாசம் இயேசுவையே ஆச்சரியப்பட வைத்ததற்கு காரணம் என்னவென்றால், நியாய பிரமாணங்களாலும் தீர்க்கதரிசிகளாலும் ஆதியாகமம் தொடங்கி மல்கியா வரை ஆண்டவரின் வார்த்தைகளை அறிந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவை சாதாரணமாகப்பட்டது. அவற்றின் மேல் அவ்வளவு விசுவாசமும் ஈடுபாடும் இல்லை. இதை ஆண்டவர் பலமுறை சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 8:20 இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சமில்லை. இங்கே ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி சொல்ல வேண்டும் என்று வாசிக்கிறோம். எரேமியா 6:16 இவ்வாறு வாசிக்கிறோம், அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவி வெறுத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். இங்கேயும் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கும்படியாக யாரோடு பேசி நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்வதாக வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பமில்லை என்று மேலும் சொல்லுகிறது. இந்த வசனம் மேலும் இவ்வாறு சொல்கிறது. ஓசியா 14:2 ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேள் என பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், என் வாக்குக்கு செவி கொடுங்கள் என்று பலமுறை நாம் வாசிக்கிறோம். ஓசியா 8:11
என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகரியா 7:8 இவ்வாறாக வாசிக்கிறோம், வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயங்களை வைரமாக்கினார்கள். இது போன்ற பல வசனங்களில் ஆண்டவருடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை அறிந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த வார்த்தைகள் மீது அத்தனை விசுவாசம் இல்லை, அத்தனை ஈடுபாடு இல்லை. இப்படி இருக்கும்போது இவை எதையுமே அறியாத ஒரு புறவினத்தாராகிய 100க்கு அதிபதிக்கு இருந்த விசுவாசத்தை குறித்து இயேசு அவரை புகழ்ந்தது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே. சவுலை ஆண்டவர் அழைக்கும் போது கூட முதலில் அவர் வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தைக்கு அவர் நடுங்குகிறார். பின்பு அவருடைய சித்தத்தை கேட்கிறார், அவருடைய வார்த்தையை கேட்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். அவருடைய சித்தம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்கும்போது என்ன அர்த்தம் என்றால் அவருடைய வார்த்தையை அவர் கேட்கிறார். தேவனுடைய வார்த்தை நம்மை உண்டாக்கினது, இந்த உலகங்களை எல்லாம் உண்டாக்கினது. அதே வார்த்தை மாமிசமாகி சிலுவை மரணம் அனுபவித்து நம்மை ரட்சித்தது. அந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உடையது. எபிரேயர் 4:12 இப்படியாக நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாகவும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எத்தனையோ மொழிகளில் எண்ணற்ற புத்தகங்கள் உண்டு, அவைகளில் எண்ணற்ற வார்த்தைகள் உண்டு. ஆனால் எந்த வார்த்தைகளுக்குமே ஜீவன் இல்லை. தேவ வசனமோ ஜீவன் உள்ளது. அந்த வசனம், அந்த வார்த்தை காற்றையும் கடலையும் அதட்டியது. இயற்கை கூட அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. மரித்த சிறுமியை பார்த்து இயேசு ஒரு வார்த்தை சொன்ன பொழுது அந்த வசனம், அந்த வார்த்தை அவளை உயிர்ப்பித்தது என்று நாம் வாசிக்கிறோம். இறந்து 4 நாட்களான லாசருவை கூட இயேசுவின் வார்த்தை உயிர்ப்பித்தது. கல்லறையில் அவர் அடங்கி இருக்க முடியவில்லை. அந்த வார்த்தை சத்தம் கேட்டு அவர் வெளியே வருகிறார். இப்படிப்பட்ட ஜீவ வார்த்தைகளை கேட்கும்படித்தான் மார்த்தாவுடைய சகோதரியாகிய மரியாள் இயேசுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள். மார்த்தாள் சொல்கிறாள், ஆண்டவரே எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை, அவள் அங்கேயே உட்காந்துட்டு உங்கள் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்போது இயேசு என்ன சொல்றாங்கன்னா, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று இயேசு அவளை பாராட்டுகிறார். இப்படியாக நாம் வாசிக்கிறோம். இயேசுடைய தாய் மரியாளும் கூட கானா ஒரு கல்யாண வீட்டில் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்றாங்க. இங்க நம்ம எல்லா சகோதர சகோதரிகளும் இதை உற்று கவனிக்க வேண்டிய மரியாவுடைய வார்த்தைகள் இவைகள். அவர் சொல்றது, இயேசு என்ன சொல்றாங்களோ, வேதம் என்ன சொல்லுதோ அதுபடி செய்யுங்கள் என்று சொல்லிட்டாங்க. அதனால தான் சூரியன், சந்திரன், கோள்கள் என்று வரிசையாக சொல்வது போல இயேசு, மரியாள், யோசேப்பு, புனிதர்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இயேசு ஒளியை கொடுக்கும் சூரியன், அவர் தேவகுமாரன், அவர் கடவுளுடைய மகன். மரியாள், யோசேப்பு, இன்னும் 1000 புனிதர்கள் அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருடைய சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணித்த இயேசுடைய ஒளியை பெற்று, எல்லா புனிதர்களும் இயேசுடைய ஒளியை பெற்று அந்த ஒளியை இந்த உலகத்திற்கு ரிஃப்ளெக்ட், அதாவது பிரதிபலிக்க செய்தவர்கள். மகிமையும் கனமும் நாம் கொடுக்க வேண்டியது தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான். பல இடங்களில் ஆண்டவருடைய வார்த்தையின் மகத்துவம் வேதாகமம் முழுவதும் விளக்கப்பட்டு இருக்கிறது. வேதாகமத்தில் பல இடங்களில் நாம் அவருடைய வார்த்தையுடைய மகத்துவத்தை நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவரின் வார்த்தைகளை கவனிக்கிறவர்களாக மாத்திரம் இருக்காமல் அவற்றின்படி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது.
மத்தேயு 12:50 இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்று இயேசு சொல்வதாக வாசிக்கிறோம். அவருடைய சித்தம் அவருடைய வார்த்தையில் வெளிப்படுகிறது. அதனால் தான் இயேசு இவ்வாறு சொல்கிறார். லூக்கா 6:47, மத்தேயு 7:24 வசனங்களில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வசனங்களை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நாம பாஸ்டரோ பிஷப்போ எந்த விதத்தில் ப்ரீஸ்டோ எந்த விதத்தில் ஆண்டவருக்கு ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரிதான், நாம் விசுவாசிகளாக இருந்தாலும் சரிதான், ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி செய்கிறவர்களாக மாத்திரம் நாம் இருக்க வேண்டும். அப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய விருப்பம். நாம் எத்தனை மணி நேரங்கள் போதித்தாலும் அல்லது வசனத்தை நாம் தியானித்தாலும் அதன்படி செய்யாமல் நாம் விட்டு விட்டோம் என்றால் அது தேவனுடைய சித்தம் அல்ல, அது அவருக்கு விருப்பமான காரியம் அல்ல என்று நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கேயும் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறவன் மாத்திரம்தான் பிதாவையும் குமாரனையும் உடையவன் என்று இயேசு சொல்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யும் போது நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. யோவான் 20:21 இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் ஆண்டவருடைய வார்த்தைகள். இதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவற்றை வாசிக்க வேண்டும். இரண்டாவது, அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதன்படியே செய்ய வேண்டும். அந்த அவருடைய வார்த்தைகளின்படி செய்யும் போது நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக நிலைத்திருந்தால் நாம் தவறு செய்ய மாட்டோம். தவறு செய்தாலும் கொஞ்ச நேரத்தில் நாம் அதை உணர்வோம், ஆண்டவரோடு ஒப்புரவாகும். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்ற எண்ணம் நம்மளுக்கு வந்துட்டுனா நாம் இந்த உலகத்து மக்கள் எப்படி இருக்காங்களோ அதே போல பாவ வழிகள் தவறான வழிகளிலே நாம் இருக்க மாட்டோம். நாம் உடனே நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நம்ம பரிசுத்தமான ஜாதி என்று சொல்லி, பரிசுத்தமான மக்கள் என்று சொல்லி நமக்குள்ள ஒரு உணர்வு வரும். நம்ம ஆண்டவர் இயேசுவை போல நாமளும் இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு நமக்கு வரும்போது நாம் என்ன செய்வோம்? கண்டிப்பாக இந்த உலக காரியங்களிலிருந்து விடுதலையாகி யார் நம்மளை எப்படி இகழ்ந்தாலும் சரிதான், நம்மளை என்ன கமெண்ட் பாஸ் பண்ணாலும் சரிதான், நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக இயேசு கிறிஸ்து சொன்ன வழிகளிலே நாம் நடப்போம். அது யார் என்ன சொன்னாலும் நாம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்றால் சில நிந்தைகள், சில அவமானங்கள், போராட்டங்கள், பாடுகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நாம் அவை எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையினால நாம் மேற்கொள்ள வேண்டும். இயேசு சொல்கிறபடி நாம் செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் என்று சொல்கிறார். யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். மத்தேயு 7:26-27 இப்படியாக வாசிக்கிறோம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து
காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். தமிழ்நாட்டிலே ஒரு தகப்பனும் ஒரு மகனும் அநியாயமாக அக்கிரமமாக கொலை செய்யப்பட்டு மரணமடைந்த பொழுது அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று உலகத்தில் உள்ள எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் விரும்புகிறார்கள். எல்லாருடைய உள்ளத்திலும் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா மனுஷர்களுடைய உள்ளத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு. சாதாரண அற்பமான மனிதர்களாகிய நாமே இப்படி நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வைத்திருப்போமானால், அப்படியான ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்குமானால், அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின சர்வ வல்லவரான தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் எப்படியாக நியாய தீர்ப்பு செய்வார்? தவறு செய்தவர்களுக்கு தண்டனையும் நல்லது செய்தவர்களுக்கு வெகுமானமும் கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் உண்டு, ஒரு நீதியுள்ள தேவன் உண்டு. நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் நல்லது செய்தால் பரலோகத்திற்கும், நாம் தவறு செய்தால் நரகத்திற்கும் நம்மை அனுப்பக்கூடிய ஒரு தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறார். எனவே ஏதோ எல்லா புக்கை போல வேதாகமும் ஒரு புத்தகம் என்று சொல்லி நாம் அதை வாசித்து அதை அப்படியே மூடி வைத்துட்டு அதன்படி செய்யாதவர்களாக நாம் இருக்காமல், ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் இருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்கிறார். ஒவ்வொரு கமாவுக்கு கூட ஒரு எழுத்தினுடைய உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை என்று இயேசு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நாம் அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவாக நடுங்க வேண்டும், அதன்படி நம்ம கடைபிடிக்க வேண்டும். அதனுடைய வெளிச்சத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளை, முன்பு ஒரு காலத்தில் ஆண்டவரை அறியாமல் இருந்த நம்மை அவர் தேடி வந்தார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மீட்டு கொண்டார். அவரே தேவகுமாரன் என்று அறியாமல் இருந்தும் நம்மை தேடி வந்து ரட்சித்தார். இன்றைக்கு இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? நாம் எல்லா மனுஷர்களுக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்கிறவர்களாக, இறுதி வரை ரட்சிப்பை காத்து கொண்டு பரலோகம் செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மோடு கூடிய நம்முடைய கூட்டத்தை நாம் ஆயத்தப்படுத்தும்படிக்கு நாம் இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதனுடைய மகத்துவங்கள், வேத வசனத்தினுடைய முக்கியத்துவங்கள் இன்னும் பல இடங்களில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தாவீது ராஜா தன்னுடைய சங்கீதம் 119 ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கள், ஹீப்ரு லாங்குவேஜில் 22 எழுத்துக்கள் உண்டு. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு தலைப்பு கொடுத்து, ஒவ்வொரு எழுத்தையும் ஒரு தலைப்பாக கொடுத்து, அதன் அடியில் 8 வசனங்களாக 22 எழுத்துக்கும் கீழே 8 வசனமாக கொடுத்திருக்கிறார். அது அத்தனையும் சங்கீதம் 119 முழுவதும் வேத வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. பவுலை போல என்னும் ஆண்டவருக்காய் சாட்சியாய் நின்ற எத்தனையோ வேத சாட்சிகளைப் போல ஆண்டவருடைய வசனத்தை பிடித்து கொள்வோம். எந்த கஷ்டமோ நஷ்டமோ வேதனையோ பாடுகளோ உபத்திரவமோ எதிலையும் அவருடைய வார்த்தையை விட்டு விலகாமல் கவனமாய் நாம் நடந்து அவருடைய வார்த்தையை கடைபிடித்து அவருடைய சித்தத்தை செய்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். இயேசு எந்த நேரத்தில் வந்தாலும் அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படும்படிக்கு, அல்லது மரணம் எந்த நேரத்தில் நம்மை சந்தித்தாலும் நாம் இயேசுவை பார்க்கும்போது நாம் பரிசுத்தமாய் காணப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படிக்கு நம்மை ஆண்டவருடைய வார்த்தைகளுடைய வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தில் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்வோம். அவருடைய வசனங்களை நாம் வாசித்து அதன்படியே நடப்போம். உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கிடவது, உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று சொன்ன அவருடைய பிள்ளைகளைப் போல நாமும் அவருடைய வார்த்தைகளின்படி செய்வோம்.
எல்லா துதியும் கனமும் மகிமையும் தேவன் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமேன்.